இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு அன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு அடை ரெசிபி தான். அடைன்னு சொன்னாலே பருப்பு ஊற வச்சு அரைச்சி செய்வாங்க. அந்த அடை இல்லாமல் இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ஒரு அடை செய்ய போகிறோம். இந்த கோதுமை மாவு அடை வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். கோதுமை அடைன்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு அடை தட்டுவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து வித்தியாசமான முறையில் காய்கறியெல்லாம் சேர்த்து வேர்க்கடலை எள்ளு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சி போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அடை வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட செஞ்சு சாப்பிடலாம். இந்த அடை சாப்பிட்றதுக்கு வந்து எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு வந்து எதுவுமே தேவைப்படாது. நல்ல காரசாரமாக நல்ல எள்ளோட வாசனையோட வேர்க்கடலை வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அடையை வந்து நம்ம வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நம்ம நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அடையை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா வந்து நான் அரைக்கணும்னு சொல்லியிருந்தேன். வந்து 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடச்சி போட்டிருக்கேன். அதோட 3 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 காணு பூண்டு அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு நல்ல பெரிய ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளோ இல்லை வெள்ளை எள்ளோ எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்றேன். இந்த வேர்க்கடலையோட நல்லா ஒரு கொத்து, ஒரு ஈர்க்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து எல்லாமே நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மசாலாவும் அரைச்சி எடுத்துருக்கு. இப்போ வந்து 1 டம்ளர் கிட்ட நான் 200 கிராம் அளவு பிடிக்கும். அந்த 200 கிராம் டம்ளரில் 1 டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கு 1/4 டம்ளர் அரிசி மாவு, ஸ்பூன் கணக்குன்னு சொன்னோம்னா ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட அரிசி மாவு. இப்போ அரைச்சி வச்சுருந்ததை உள்ளே சேர்த்துடலாம். அரைச்சி வச்சது வந்து நல்லா வேர்க்கடலையெல்லாம் கொஞ்சம் 1-2 இருக்கிற மாதிரி தான், தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கலை, அப்படியே தான் சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அடைக்கு தகுந்த மாதிரி உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு, மஞ்சப்பொடி, ஒரு அடை கலரில் வரணுங்கிறதுனால கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இதில் ஒரு கேரட்டு, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். இதை மாவோட நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம். இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தளராக இருக்கணும். இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கு. இது வந்து சப்பாத்தி மாவோட கொஞ்சமாக அப்படி கொலான்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அடையாக தட்டுறதுக்கு வாட்டப்படும். இது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாவு வந்து ஒரு உருண்டை பக்கத்தில் நல்ல பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கிடுவோம். இந்த அளவுக்கு எடுத்துட்டு பட்டர் ஷீட்டு அப்படி இல்லைன்னா கவரு, நான் கவரில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் தடவின இதோட அப்படியே வந்து தட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வாழை இலையில் இருந்தால் கூட வாழை இலையை கூட தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய தட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி எடுக்கும் போதே வந்துடும். இப்போ இந்த கவரில் இருந்து அப்படியே மெதுவாக இப்படி எடுத்தோம்னா வந்துடும் அடை. இந்த மாதிரி அப்படி எடுத்து அப்படி போட்டுக்கலாம். நீங்கள் வாழை இலையாக இருந்ததுன்னா அப்படியே இப்படி ஒட்டி விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா டக்குன்னு வந்துடும். நீ கவரை வாங்கி வைக்கும்போது கவரை வந்து தோசைக்கல்லில் படுற மாதிரி வச்சிடாதீங்க. அப்போ கவர் வந்து உருகி பிளாஸ்டிக் உள்ளே போயிடும். அதனால் நீங்கள் வாழை இலையாக புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரலை அப்படின்னம்னா நம்ம வந்து வாழை இலையை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ, நான் வந்து நல்லெண்ணெயில் தான் சுட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி அடை வந்து 2 பக்கமும் நல்லா அப்படி செவக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் 2 அடை சுட்டு எடுத்துட்டேன். இந்த அடைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுக்குமே சட்னியோ எதுவுமே தேவைப்படாது, அது அப்படியே சாப்பிட்லாம். நல்ல வந்து காரசாரமாக நல்ல வேர்க்கடலை வாசனையோட இஞ்சி பூண்டோட வாசனையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோதுமை மாவு வச்சு அடை செஞ்சதை பார்த்துருப்பீங்க. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.